Hello everyone, welcome to Active Anatomy. நான் உங்கள் தினேஷ். லாஸ்ட் வீடியோல அனாட்டமினா என்ன அண்ட் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் அனாட்டமி பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அனாட்டமிக்கல் ரீஜன்ஸ், அனாட்டமிக்கல் பொசிஷன்ஸ் அண்ட் அனாட்டமிக்கல் கேவிட்டிஸ் பத்தி டீடைலா பார்க்கலாம். பத்தி பார்க்க போறோம். அனாட்டமிக்கல் ரீஜன்ஸ்ன்றது வந்து பார்த்தோம்னா மெயினா ஸ்டடி பர்பஸ்க்காக நம்ம ஃபுல் ஹியூமன் பாடி வந்து தனித்தனி பகுதியா வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹெட் அண்ட் நெக், அதாவது தலைப்பகுதி அண்ட் கழுத்து பகுதி வந்து ஹெட் அண்ட் நெக் ரீஜன் பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ட்ரங்க் ரீஜன், அதாவது ட்ரங்க் ரீஜன்ல வந்து பார்த்தோம்னா 3 ரீஜன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். thorax, abdomen அண்ட் பெல்விஸ் அப்படின்னு இந்த 3 பகுதியும் சேர்ந்துதான் வந்து பார்த்தோம்னா ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி, அதாவது ஷோல்டர்ல இருந்து நம்மளோட ஃபிங்கர் டிப் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி ஆர் அப்பர் லிம்ப்னு வந்து சொல்லுவோம். தென் வந்து பார்த்தோம்னா லோவர் லிம்ப் ஆர் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஹிப்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளோட ஃபுட் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா லோவர் லிம்ப் ஆர் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டின்னு வந்து மொத்தம் 4 மெயின் ரீஜன்ஸா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பொசிஷனிங் பத்தி பார்க்க போறோம். மெயினா வந்து 5 பொசிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அனாட்டமிக்கல் பொசிஷன். அனாட்டமிக்கல் பொசிஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பாடி வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் போஸ்டர், அதாவது எரெக்ட் போஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் தான் வந்து பார்த்தோம்னா அனாட்டமிக்கல் பொசிஷன். அந்த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் வந்து ஃபார்வர்டா வந்து ஃபேஸ் பண்ணிருக்கணும், ஷோல்டர் வந்து அடக்டட் பொசிஷன்ல இருக்கும். தென் வந்து பார்த்தோம்னா பாம் வந்து ஃபார்வர்டா வந்து ஃபேஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து அனாட்டமிக்கல் பொசிஷன். அடுத்து வந்து சுப்பைன் லைங். சுப்பைன் லைங் அப்படின்னா என்னன்னா நம்ம நார்மலா தூங்கும் போது மேல பார்த்த மாதிரி படுக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து பார்த்தோம்னா சுப்பைன் லைங் பொசிஷன். இதே கவர்ந்து குப்புற படுக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட செஸ்ட் வந்து ஃப்ளோர்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து பார்த்தோம்னா ப்ரோன் லைங் பொசிஷன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சைட் லைங், எதர் ரைட் சைடா திரும்பி படுக்கலாம் இல்லை வந்து லெஃப்ட் சைட்ல திரும்பி ஒரு சைடா ஒரு கழிச்சு படுக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து பார்த்தோம்னா சைட் லைங் பொசிஷன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து லித்தோட்டோமி பொசிஷன். லித்தோட்டோமி பொசிஷன்றது வந்து பார்த்தோம்னா மெயினா வந்து டெலிவரி டைம்ல பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன். ஆறு வந்து பார்த்தோம்னா யூராலஜிக்கல் சர்ஜரி ரிலேட்டடா, அதாவது நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஏதாவது சர்ஜரி பண்றாங்க இல்ல யூரினரி பிளாடர்ல ஏதாவது சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் தான் வந்து பார்த்தோம்னா இந்த லித்தோட்டோமி பொசிஷன். இந்த லித்தோட்டோமி பொசிஷன் வந்து பார்த்தோம்னா நீ வந்து ஒரு 80 to 90 டிகிரி அளவுக்கு ஃபிளெக்ஷன்ல இருக்கும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தோம்னா ஹிப் வந்து 80 to 90 டிகிரி அளவுக்கு ஃபிளெக்ஷன்ல இருக்கும். அண்ட் அப்டக்ஷன், அதாவது காலை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அகட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொசிஷன், அதான் வந்து பார்த்தோம்னா லித்தோட்டோமி பொசிஷன். அனாட்டமிக்கல் கேவிட்டிஸ் அப்படின்னா ஸ்பேஸ் இன்சைட் த பாடி, அதாவது நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஆர் கேப் தான் வந்து பார்த்தோம்னா கேவிட்டின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம முன்சாமி வச்சு அதோட ஒரு எக்ஸாம்பிளா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரேனியல் கேவிட்டி. கிரேனியல் கேவிட்டினா என்னன்னா ஸ்கல் போனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேப் தான் வந்து பார்த்தோம்னா கிரேனியல் கேவிட்டின்னு சொல்லுவோம். அந்த கேப்புக்குள்ள என்ன ப்ரெசென்டா இருக்குன்னா அஃப்கோர்ஸ் பிரெயின் வந்து ப்ரெசென்டா இருக்கும். அடுத்து வந்து தொராசிக் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டினா என்னன்னா நம்ம ரிப் கேஜுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேப் ஆர் அந்த ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தோம்னா தொராசிக் கேவிட்டின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா லங்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஹார்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அந்த தொராசிக் கேவிட்டியில ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்து அப்டாமினல் கேவிட்டி, அதாவது நம்மளோட வயிற்று பகுதி, அதுதான் வந்து பார்த்தோம்னா அப்டாமினல் கேவிட்டின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கும், அடுத்து ஸ்டொமக் வந்து ப்ரெசென்டா இருக்கும், லிவர் இருக்கும், ஸ்பிளீன் இருக்கும், பேங்க்ரியாஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்டாமினல் கேவிட்டிஸ்குள்ள ப்ரெசென்டா இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். அடுத்து வந்து வெர்டிபிரல் கேவிட்டி. வெர்டிபிரல் கேவிட்டினா எங்க ப்ரெசென்டா இருக்குன்னா வெர்டிபிரல் காலம் இருக்கும், அதாவது மொத்தம் 33 வெர்டிபிராஸ் வந்து நம்ம பாடியோட, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பைன்ல வந்து ப்ரெசென்டா இருக்கும். அந்த வெர்டிபிராக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேப் தான் வந்து பார்த்தோம்னா வெர்டிபிரல் கேவிட்டி ஆர் வெர்டிபிரல் கெனால்னு சொல்லுவோம். அந்த வெர்டிபிரல் கெனாலுக்குள்ள என்னடா இருக்கும்னு கேட்டோம்னா ஸ்பைனல் கார்டு வந்து ப்ரெசென்டா இருக்கும். அடுத்து வந்து ஃபைனலா வந்து பெல்விக் கேவிட்டி. பெல்விக் கேவிட்டின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம பெல்விக் போன் ஆர் ஹிப் போன்னால ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அந்த கேவிட்டி தான் வந்து பார்த்தோம்னா பெல்விக் கேவிட்டின்னு சொல்லுவோம். அதுல மெயினா வந்து பார்த்தோம்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்டா இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி வந்து பார்த்தோம்னா பெல்விக் கேவிட்டி. இந்த வீடியோல அனாட்டமிக்கல் ரீஜன்ஸ், பொசிஷனிங் அண்ட் அனாட்டமிக்கல் கேவிட்டிஸ் பத்தி டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறோம். அடுத்த வீடியோல பேசிக் அனாட்டமிக்கல் டேர்ம்ஸ் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.